ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். நான் வந்து ஆயில் டிஸ்பென்சர் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் மீஷோலேருந்து. அதுதான் இப்போ டெலிவரி ஆகிருக்கு. அதை பற்றி ரிவ்யூ தான் இன்றைக்கி பார்க்கலாம். நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே குவாலிட்டி நல்லா இருந்தது. ஆனால் அந்த லிட்டு மட்டும் பார்த்திங்கன்னா குவாலிட்டி எனக்கு இன்னும் ஜஸ்ட்டு ஓகேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. இது தனியாக இருக்கவும் உடஞ்சிருச்சுன்னு நான் நினச்சிட்டேன். ஏன்னா இது யூஸ் பண்ணதே இல்லைல்ல. அப்புறமா செட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு அப்புறமா செட் பண்ணி தான் நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். மொத்தம் நான் எக்ஸ்ட்ரா 2 லிட்டு வர மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். மொத்தம் 4 லிட்ஸு, பாட்டிலுக்கு 2, எக்ஸ்ட்ரா 2 பீஸ் வர மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதான் இப்போ உங்கள்கிட்ட காட்டிகிட்ருக்கேன் பாருங்களேன். ஆனால் அதுலேயுமே ஒரு 3 பீஸ் நல்லா இருந்தது, ஒரு பீஸ் என்னவோ கொஞ்சம் டேமேஜ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஏன்னா கிளாஸுங்கும்போது அது எப்படி வந்திருக்கும்னு யாருக்கும் தெரியாது. எனக்கு வந்து சேர்ற வரைக்கும் ஓகே, பிரேக் ஆகாமல் இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காட்டுறேன் பாருங்களேன். இந்த லிட்டு மட்டும் பிளாஸ்டிக்கில் வந்தது. ரொம்ப இது வந்து கொஞ்சம் குவாலிட்டியே நல்லா இல்லை. மித்த 3 லிட்டு நல்லா இருந்தது, இது ஒரு லிட்டு நல்லா இல்லை. இது கூட 4 ஸ்பைசஸ் கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க. சின்னது, நம்ம ஸ்பைசஸ்லாம் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி சின்ன கண்டெய்னர், கிளாஸ் கண்டெய்னர் ஒரு 4, 2 ஆயில் டிஸ்பென்சர், 2 எக்ஸ்ட்ரா லிட்டு ப்ளஸ் ஒரு ஃபனலு. இதுதான் இதில் கொடுத்துருந்தாங்க. இதுதான் அந்த இது. எனக்கு இன்னொரு ஷாக்கிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி எடுத்ததுமே ஒரு சின்ன கிளாஸ் பீஸ் அதில் இருந்துச்சு. ஓகே, பிரேக் ஆகிடுச்சு போல் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டேன். ஓகே, நல்ல வேளை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம் அப்படின்னா கூட நம்ம ரிட்டன் போட்டுடலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே அந்த கிளாஸ் பீஸ் எப்படி வந்துச்சுன்னே தெரியல. நான் ஆல்ரெடி இருந்துச்சு, ஆனால் எந்த திங்ஸுமே பிரேக் ஆகலை. இந்த ஸ்பைசஸ் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருந்தது. இது யூஸ் ஆகுமா ஆகாதான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனால் இதோட குவாலிட்டி செம்மையாக இருந்தது. ரெண்டாவது இதுவுமே பெப்பர் பவுடரு, சில்லி ஃப்ளேக்ஸு, அப்புறம் இட்லி பொடி இந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நம்ம பக்கத்துலேயே, நம்ம ஸ்டவ் பக்கத்துலேயே வச்சு அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு அது நல்லா இருந்தது. எல்லாமே குவாலிட்டி வைஸ் சூப்பராகவே இருந்துச்சு. மொத்தம் இது வந்து 4 ஸ்பைசஸ் கண்டெய்னருக்கு வந்துச்சு நமக்கு. லிட்டுமே 2 ஓப்பனிங் கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பெப்பர்லாம் தூவிக்கிற மாதிரி, ஒன்று வந்து நிறைய வேணுங்கும்போது ஹோல்ஸ் வந்து பெருசாக இருக்க மாதிரி அப்படி கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 4. ஃபஸ்ட்டு 2 காட்டினான்னா இங்கே பாருங்கள், நெக்ஸ்ட்டு 2. நாலு பீஸுமே வந்து குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருந்தது. ஸ்டோர் பண்ணி எதுவும் லீக்கெலாம் இல்லை. ஸ்டோர் பண்ணி பார்த்துட்டு தான் உங்களுக்கு நான் ரிவ்யூ கொடுக்குறேன். 4 கண்டெய்னர்ஸுமே செமையாக இருக்குது. அதேமாரி குவாலிட்டியுமே நல்ல கிளாஸோட தன்மை பார்த்திங்கன்னா நல்லாவே திக்காகவே இருந்துச்சு. அதனால் இது பாட்டில் வைஸ் சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே இது நல்லா இருந்துச்சு. அடுத்தது வந்து நம்ம ஆயில் டிஸ்பென்சர் 2ம் இதில் வந்து இருக்குது. இருங்க, இதை எடுத்து பிரிச்சிடலாம். ஆனால் இது 2ம் வந்து நான் பயந்துக்கிட்டேன். அங்கே அதில் அந்த பீஸ் கிளாஸ் பீஸ் இருந்ததுனால ஏதோ கண்டிப்பாக பிரேக் ஆகிருக்கும், நம்ம ரிட்டன் போட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பயந்துக்கிட்டே தான் ஓப்பன் பண்ணினேன். ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓப்பன் பண்ணேன். ஏன்னா பிரேக் ஆகிருக்கும், இல்லை தூள் தூளாக போயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சான்ஸே இல்லை. 2மே குவாலிட்டி வைஸ் செமையாக வந்திருந்தது. அது பாக்ஸ்லேயே வச்சு பிரிக்க முடியல, அதனால் நான் கீழே எடுத்து வச்சுட்டு பிரிச்சுட்ருக்கேன். ஏன்னா பாக்ஸ்லேயே கட் பண்ணும்போது விழுந்து கீது உடஞ்சிருச்சுன்னா நல்லா இருந்தது, உடஞ்சிடக்கூடாதுங்கிறனால கீழே வச்சு நான் கட் பண்ணிகிட்ருக்கேன். வீடியோவும் எடுத்துகிட்டு கட் பண்ணிகிட்ருக்கனால வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பாருங்கள், கிளாஸ் எவ்வளோ செமையாக இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கு, குவாலிட்டி வைஸ் செமையாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. யூஸ் பண்ணியும் பார்த்துட்டேன். லீக் ப்ரூஃப் தான், லீக்கேஜே கிடையாது. பாட்டில் வைஸ் செமையாக இருந்தது.
இன்னொரு கண்டெய்னரை பார்க்கும்போது திக் திக் திக்குன்னு இருந்தது. ஏன்னா அது கிளாஸ் பீஸ் வேறு இருந்துச்சு. எதுவும் பிரேக் ஆகிருக்குமோ என்னமோன்னு நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்தேன். எங்கேயாச்சும் பிரேக் ஆகிருக்குமோ, ரிட்டர்ன் போடணுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 244.